ஜனநாயக நாட்டினுடைய விழுமியங்களில் நம்பர் 1 இருக்கக்கூடியது என்னன்னா வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. அப்போ இந்த தேர்தல் ஆணையம் அடிப்படையிலேயே வெளிப்படைத்தன்மையோடு தான் செயல்படுகிறதா என்கிற மிகப்பெரிய ஐயப்பாடு எழுந்திருக்கிறது. பல விஷயங்கள்ல பார்க்கலாம். முதல்ல நீங்க எலெக்ஷன் கமிஷனர்ஸோடைய அப்பாயின்மெண்ட் எடுத்து பாருங்க. அதுல ஒரு நடுநிலைத்தன்மை வகிக்கப்பட்டு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நம்ம பிரதமர் அவர்கள் ஒருதலைபட்சமாக தனக்கு வேண்டியவங்களை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறது புரிந்து கொள்ள முடியுது, நம்பர் 1. ரெண்டாவது, கேம்பெயின் ப்ராசஸ்ல கேம்பெயின் பிரச்சாரத்தில் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ மத வெறுப்பு பிரச்சாரங்களை செய்த பொழுது கூட உங்களுக்கு தேர்தல் ஆணையம் அமைதியாக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு எலக்டோரல் ப்ராசஸில் கூட உங்களுக்கு இந்த 17C ஃபார்ம் படிவம் கொடுக்கறதுல முடியாதுன்னு சொன்னாங்க. இப்படி எல்லாத்துலேயுமே வெளிப்படைத்தன்மை அல்லது நடுநிலைமை, நியூட்ராலிட்டியை கொஸ்டின் பண்ணக்கூடிய இடத்துல தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கிறது. அப்போ நாங்கள் இதை தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் முதல்ல. அப்போ எங்களுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் மீதும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீதும் வருகின்ற சந்தேகம் இங்கிருந்து தான் வருது. உண்மையிலேயே இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக தான் செயல்படுகிறதா என்கிற அடிப்படை சந்தேகத்தோடு தான் நாங்கள் இதை அணுகிறோம். ஒரு பக்கம் டெக்னாலஜிக்கலாக இது வைஃபை இல்லை, இதில் ப்ளூடூத் இல்லைன்ற மாதிரியான கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு டெக்னாலஜியின் அடிப்படையாக பேசும் பொழுது அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்கிறது.